பேச மாட்டேன். பங்காளி பழி வெட்டுவான், ஆமாச்சனம் உளி வெட்டுவான். அவன் பேச்சு கேட்டுதே நீ கெட்டு போயிருவ. யாரா அப்ப? அவன் பேச்சு கேட்காத. அப்ப அவன் யாரு நினைக்கிற? உடல் பிரபு. அதைத்தானே சொல்றேன். அண்ணங்கிற தம்பிங்கிற சரிடா போங்கடா. சரி சரி தெய்வீகமான மாபெரும் புண்ணிய சபையின் முன்பதாக நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ சரஸ்வதி குழுவின் சார்பாக ஆமாங்க ஐயா, சரஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக சபைக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். மாதவா இருந்தாலும் இந்த தெய்வீகமான திருசபையும் தெய்வீகமான திருவலையும் இன்று எதற்காக, என்ன காரணம், என்ன இன்னும் படையளப்பானுக்காக என்ன நடப்பான்? இன்னும் வைநாதர் கோவிலுக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம். சாமி என்ன சுவாமி? வைரநாதர் நல்லா சொல்றா. வைரநாதர் ஆமா, அடிக்கடி மறந்து போய் நம்மளுக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாலும் மதவா தெய்வீகமான திருசபையில் இவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? கோவல நாடகம். கேட்டடியா சும்மா பயிற்சிட்டே தானே. ஆமா, அதான் சொல்றது இல்லையா நீ? அருமை வந்து அதை படிப்பாங்க, அங்கேயே போட்ட. ஓய் வாங்க வா, நிக்கிறீங்களா? அங்க வாங்க, இடம் கிடக்குது, வாங்க. எங்கடா நண்டா? இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? உன்னுடைய சரித்திரத்திலே வந்த ஒரு பகுதியாய் விளங்கக்கூடிய ஆமா ஐயா, எப்படி காமராஜி தவம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாலும் நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பெயர் என்ன தெரியுங்க? நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். நல்லா சொல்லு. நீங்க சொன்னால் எனக்கு தெரியும். தெளிவா பேசு. நீங்க யார்?
அவனுக்கு தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மறந்து போச்சு. வளர்ந்து வரும் உலகத்திற்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை எல்லாம் எண்ணி பாரடா தம்பி, எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் வளரணும் வளரணும், ஆளும் வளரணும் வளரணும் வளரணும், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் வளரணும் வளரணும், ராஜாப்பு வளரணும். புகழ் 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 புகழுங்க புகழுங்க போ. ஏடா பண்ற நொச்சி ஆ? நொச்சி ஏய், வையே. ஐயர் சொல்லல, புரியுதா? சாமி ஒண்ணும் புலப்படலைங்க. ஏன்டா புரியல? பக்கம் சத்தம். என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, அப்படியா? ஆளு மூளை கட்டிவிட்டாங்க. ம். இருங்க இருங்க இருங்க. ஐயா, என்ன? உங்க பேரு என்ன? என்னுடைய வயிறோ வீரோ. சின்ன மறி குழந்தா கவுண்டை. ஏங்க, நான் என்னங்க பண்றது? மறி குழந்தா கவுண்டை, சின்ன மறி குழந்தா கவுண்டை. இருங்க, என் சுகர் இருங்க. நோவுது, ஐயோ, ஐயோ. உட்காந்துக்குவா அப்படியே. சாமி, ஏய், சின்ன மாதிரி கொழுந்து. ஆமா, சரிங்க. அப்படி என் பெயரோ மறிக்குழந்தா கவுண்டனா இருப்பினும் என்னை ஆசை என்போடு வெற்றிடத்தாங்களே என் தாய். நான் யாருக்கு மகனாய் பிறந்தேன்? என் தாய் தந்தையா. யாரு அவங்க? ம். யாருங்க அவங்க?
போய் ஏதோ கொலை பண்ணலான்னு பார்த்தேன். படுதுக்குள்ள படுதா கட்டி விட்டாங்க. ஏண்டா இவனுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்சர்த்தமா இருக்கும். படுதாவை கட்டி கூட போக பார்த்து உட்கார ஜனங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படா கூட்டு இல்லைங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டி போகணும். அதுக்கு தான் சொன்னேன். நைட்ல என்னத்துக்கு? ஆமா சாமி. எந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்கோம்? அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்குதுங்க, பொண்ட ஆஸ்பத்திரி. குழந்தைங்க ஆஸ்பத்திரிங்க, மண்ட ஆஸ்பத்திரி. பெருமானுக்கு ஒரு படுதா போடுங்க, கோவிச்சுக்கு போறாரு. என்னை 10 மாதம் முன்னூறு 42,000 செவிடாரி தனங்கத்திலே சுமந்தி ஆசை என்போடு என்னை பெற்றெடுத்தாங்களே என் தாய் என் மாதா பிதா என்னது பிதா. ஆமாங்க, என் அன்னையோர் ஆலயம். அது ரஜினிகாந்த் படம். நான் குடியிருந்த கோவில். எம்ஜிஆர் படம். என்னடா சொல்ற? குடியிருந்த கோவில் அதல்லப்பா, நான் என் அன்னை என்னை பெற்ற என் தாயார். உங்க தாயார் உங்களையும் பெற்றாங்களே. உங்களையும் இருக்கிற என்னையும் பெற்றாங்களே என் தாய். உங்க அம்மா. ஓய், உங்க அம்மா அப்படியா? யாருங்க அவங்க? என் அண்ணையா யார் தெரியுமா? யாருங்க? நண்பா, என்னை ஆசையோடு பெற்ற என் தாய். தாயோ ஐயோ பெருமாயம்மா. ஓ, பெரியாயி. ஆமா தெரியுமா? பெருமாயி. பெருமாயிடா. பெருமாயி. ஆமா ரைட்டு. உங்க அப்பன் டேய், யா தங்கத்தாலான தொட்டலிலே ஆசையோடு என்னை வளர்த்திய என் தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? மலக்குழந்தா கவுண்டை. பெருமாய்க்கும் மலை கொழுந்துக்கும் பிறந்த நீங்களோ மறிக்கொழுந்து. ஆகட்டும் ஐயா, நான் எங்கே வாழ்ந்து வருகிறோம்? எங்க வாழ்றீங்க? யா
சித்தப்பனா அப்படி கேக்குற இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சாமி. என்ன பண்ற? ஏய் என்ன என்ன சொல்றான்னு தெரியலையே. சரி இருக்கட்டும். நான் ஆண்டு வளரக்கூடிய நாடு நண்பா. இந்த கவுண்டமார்கள் நாங்கள் வாழக்கூடிய நாடு எது தெரியுமா? அழகான மணிக்குறிச்சி. மணிக்குறிச்சி. ஆமா, அப்படி மணிக்குறிச்சியிலே நான் சீர சிறப்போடு வாழ்ந்தாலும் என் தாய்க்கு தந்தைக்கு நான் ஒண்டியா பிறந்தனா? நீங்க மொண்டியா பிறந்தீங்களா? மொண்டியா? நல்லா இருக்குதா? நீங்க ஒருவர் தான் பிறந்தீங்களா? இல்லை உங்களுடைய கூடி பிறந்தவர்கள் யாராவது உண்டா? ஏன்னா சேர்ந்து நல்லோ எனக்கு அழகிய தங்கை ஆசைக்கு ஆசையாகவும் அன்போடு வாழக்கூடியவள் எனது தங்கையாய் விளங்கக்கூடியவள் யார்?
தாமரை பெரியனாச்சி. தாமரை பெரியனாச்சி. தாமரை பெரியனாச்சியும் இந்த சின்ன மணிக்குளத்தாக வேண்டும். நாங்கள் இருவரும் சேர்ந்து என் தாயும் தந்தைக்கு நாங்கள் மக்களாய் பிறந்து நாங்கள் சீர சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வந்தாலும் மாதவா, காலையில் எழுந்தவுடனே என் தாய் தந்தையை பார்ப்பது வேலை. அதனால காலை கடனை முடித்து இப்ப என்ன செய்யணும்? அந்த யாரை பார்க்க போக வேண்டும் ஐயா? அப்படி அல்ல, வாங்க. காலையில் எழுந்தவுடனே தாய் தந்தையினுடைய திருவடி பாதத்தை பணிவது வழக்கம். அதனால தந்தையும் தாயும் காண வேண்டும் அல்லவா? போகலாம். பையன் தானே அப்பா, நீயே சொல்லுப்பா. தினமும் அம்மாவை கட்டி பிடிப்பேன். அம்மா கட்டி பிடிக்கிறா கண்ணு. இங்க வா. வாட கண்ணு. அம்மா தாயே, அப்பா, தாயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லையா, தந்தைக்கு சொல்லி மிக்க மந்திரம் இல்லையா? அத்தன்மை கிணங்க தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு உன் அன்பு மகனாய் விளங்கக்கூடிய இந்த மறிக்குழந்தா அம்மா என்னடா கண்ணு அடியே பாதம் அணிந்தேன் அம்மா.
நல்லபடியாய் என்றும் குறையில்லாத சுகத்தோடு வாழ்ந்திருப்பா என்று தாங்கள் உரைத்தாலும் அப்பா அம்மா காட்டில் உள்ள வேலையெல்லாம் அப்படியே கிடைக்குது அப்பா நம்ம காட்டுல இன்னைக்கு கரமடைய திருப்பி சரி என்ன தலைமடையை திருப்பி ஆமா கரமடைய திருப்பி இன்னைக்கு நாம என்னங்க வராத உரம்பளைக்கா வந்திருக்காங்க போய் அவங்களுக்கு ஏதாவது டீ காப்பி வைக்கிறேன் வந்திருக்கிறாரு அதனால நீண்ட நாளா வரவில்லை நம்மளுடைய அரண்மனைக்கு யாரு இவரு மாமாப்பா அத்தா புரசாய் மாமலா அப்ப இதாரு நீங்க அத்தா இவங்களுடைய அண்ணனுக்கு தான் உன்னுடைய அத்தையை என் தங்கையை திருமணத்தை செய்து கொடுத்தோம். ஆமா பவளாத்தா கவனிச்சு திருமணம் செய்து கொடுத்த குடும்பம் அப்பா இது. அத்தை என்ன ஒரு மாதிரியா உன் அத்தை மாண்ட பிறகு நம்முடைய வீடு தேடி இன்னைக்கு தான் வந்திருக்கிறார்கள். அதனால நீங்க பேர் என்ன? பேரா பேர் என்னம்மா? செல்லத்தா கொண்டிருப்பா. செல்லம்மா நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நான் டீ காபி பலகாரமா செஞ்சு எடுத்துறேன். அம்மா ஆமாமா அந்த உரமுறையை இங்கே வைத்து இப்படி பேச கொடுத்தா எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்ல குடி போய் உள்ள குடு ஆகட்டும் பேசிட்டு இருப்பா. ஆமா மைத்துனா என் அண்ணன் ஒன்றும் உங்களுடைய தங்கை உங்க தங்கையும் இருவரும் ஆண்டு மடிந்து விட்டார்கள். ஆனா நம்மளுடைய உறவு அவங்களுடைய இறப்போட முடிந்தது. தங்கை மகன் புன்னடையா கவுண்டர் எங்க போனான் எங்க இருக்கிறான் என்றே தெரியல. ஆமா நான் ஒரு நாள்ல அரண்மனையில தான் இருந்தான். ஆனா சித்தப்பா நான் போய் ஆடு திருப்பிட்டு வரேன் அப்படின்னு போனவன் என்னன்னே தெரியல மாமா. அவனுக்கு கொஞ்சம் சுயநலம் கம்மி. ஆமா அதனால எங்க போயிட்டானோ உயிரோட இருக்கிறானோ தானோ தெரியல. நானும் தேடாத நாடு இல்ல சரி போகாத ஊர் இல்ல ஆளு விட்டு கூட பார்த்தேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல மாமா. மாமா போனவன் போய்விட்டான் இருந்தாலும் என்ன வீட்டுக்காரங்க மாமா பார்த்ததே இல்ல. அப்பாடா சொல்றாரு மாமாப்பா அத்தையை கொடுத்ததால உனக்கு மாமா அப்படின்னு சொல்றாரு. உங்க அண்ணாவுக்கு தான் என் தங்கையை கொடுத்தது. அப்ப அவரு இவரு தம்பி தானே நமக்கு மாமா தானே. இருந்தாலும் தான் மைத்துனா என் தங்கை மாட்ட பிறகு நீங்க இதோட வரல. பார்த்தது போல ஆமா எங்க நாட்டை தேடி வந்திருக்கிறீங்களே என்ன விஷயம்? இல்லையா சாத்துக்கு இல்லையா? எங்க அண்ணன் தான் மாட்டு படிச்சுட்டாரு. ஏன் மாமா நான் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறது மறந்தே போயிட்டியே மாமா. அல்ல மச்சான் தண்ணி குடிக்க காட்டு தங்க காட்டுல விவசாயம். அதனால விவசாயத்தை பார்க்கவே சரியா போயிருது. அத்தைக்கு கூட மாமா நம்மளுடைய உறவு எங்க அண்ணனோட போயிருச்சு. ஆனா இப்ப நான் ஒரு உறவாக சேரலான்னு வந்திருக்கிறேன். சொல்றேன் மாமா எப்படின்னா உங்க மக தாமரைய எங்க அண்ணன் மகனுக்கு குன்னடையா கவுண்டருக்கு பேசி முடிச்சோம். ஆனா அந்த பையன் எங்க போனா என்னன்னு தெரியல. அதனால என் மகன் என்னுடைய மகனுக்கு உங்களுடைய தாமரைய பெண் கேட்க வந்திருக்கிற மாமா. என்ன மச்சான் சொல்ற? நம்மளுடைய உறவு விட்டு போக கூடாது. என் நாத்தனார் மகனுக்கு இல்ல என் பிள்ளைய திருமணம் செய்து வைக்கணும்னு நினைச்சேன். உரம்பரையாக முன்னாடி நான் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். போய் சாப்பாடு செய்யடி. நாங்க சிறிது நேரம் பேசிட்டு இருக்கிறோம். என்னுடைய மகன் மதிய கவுண்டருக்கு பெண் கேட்க வந்திருக்கிற மாமா. அம்மா நீ போய் சாப்பாடு பண்ணிட்டு போ. எல்லாம் தயாரா இருக்குதுப்பா. எல்லாம் தயாரா? போய் வண்டி எடுத்துட்டு வா போ. மாமா என்ன மாமா சொல்றீங்க? உனக்கு ஒரு மகன் இருக்கானா? உண்மை ஆற்றல் அறிவு வீரம் விவேகம் அனைத்தும் கற்றவனா? உண்மைதானப்பா.
அண்ணாவனுக்கு என்னுடைய தங்கையை பெண் கேட்க வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உறவு விட்டு போச்சு. நாங்க பெரியவங்க கொஞ்சம் கலந்து பேசுறோம். சரிப்பா நீ பேசு. எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆமா, நான் வந்தது ஒரு சந்தோஷமான விஷயமா வந்திருக்கிறேன். நீ என்ன மாமா சொல்ற? எனக்கு சரியற்ற சம்பந்தம். என்ன சொத்து சுகம் காடு கரையில எனக்கு நிகராக நீங்க உங்க குடும்பம். மாமா அதனால உங்களுக்கு என் தங்கையை கொடுத்தாங்க அண்ணனுக்கு. ஆமா, அவங்க இருவர்களும் மாட்டு படித்து விட்டார்கள். என்ன மாமா செய்யுது? அதோட நம்ம உறவு விட்டு போச்சேன்னு நினைத்தேன். உண்மைதான் மாமா. மறுமுறை நம்மளுடைய உறவு பழையபடி நீடிக்குது. ஆமா, அதனால பெண் கொடுக்க உங்களுக்கு பெண் கொடுக்க மறுப்பேனா என்ன? மாமா ஆமா மச்சான், பெண்ணு தர சம்மதமா? என்னுடைய மகளுக்கு மகளை உன்னுடைய மகனுக்கு கொடுப்பதற்கு எனக்கு பரிபூர்ண சம்பந்தம். என்னுடைய மாமன்னா மாமன் தான். விட்டு போன உறவு மறுபடியும் ஒட்டிக்கிச்சு. ஆமா மாமா. அதனால உங்களுக்கு பெண் கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆகட்டும் மாமா. என் கணவர் இதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவரு என்ன கூட கலந்துக்காம பெண் தரேன்னு ஒப்புக்கிறாரு. 4 நட்சத்திரம் பேர் பொருத்தங்கள் எல்லாம் சரியாக இருந்தா என் மகளை நிச்சயமா உன்னுடைய மகனுக்கு நான் தர்றேன். மாமா, இதெல்லாம் நீங்க சொன்னா போதும். நான் என்ன செய்ய போறேன்? ஆகட்டும். நீங்க பெறுவீங்க, எதை பார்த்து செஞ்சாலும் எனக்கு சம்மதம் மாமா. ஆகட்டும் மச்சான், நான் பெண் கொடுக்கறதுக்கு முடியாயிருச்சு. சரி மாமா. இனிமேல் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்வதுதான் நம்மளுடைய வேலை. அதனால நல்ல முகூர்த்தத்தை பார்த்து உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கும் திருமணம். ஆகட்டும் மாமா, மிக்க சந்தோஷம். ஆகட்டும் மச்சான். சரி, அந்த சந்தோஷங்க. அனைவர்களும் இருந்து இன்னைக்கே சாப்பாடு ஆரம்பிச்சிடணும். சரி மாமா. சாப்பிட்டு தான் போகணும். அதனால என்ன மாமா, ஆகட்டும். சாப்பிட்டு பொறுமையா உட்காந்து நிதானமா பேசலாம். ஆகட்டும் மச்சான், பொண்ணு கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகட்டும் மாமா, அது இருந்தா போதும் மாமா. அரண்மனையில போய் சாப்பிடுங்க. ஆகட்டும் மாமா. செட்டு வரைக்கும் ஆமா சின்ன பையன் சொல்லி போன் விட்டேன். ஆமா என்ன பேசுனீங்க? உன் தங்கை வாழக்கூடிய இடம் சர்வசாதாரணமான இடம்னு நினைக்கிறியா? என்னப்பா சொல்ற? நம்மளை விட ஒருபடி மேல வசந்தவர்கள். காடுகரை தோட்டம் உறவு அனைத்து சரியான வசதி. அதனால என் மக உன் தங்கை உன்னுடைய மக கொடுத்து வச்சவப்பா. என்னப்பா சொல்ற? எங்க குடுக்கலான்னு இருக்கிற? எங்க மச்சாப்ப வந்து போனாரு. ஆனா இவங்க பையனுக்கா அருமையான இடம் பார்க்கும் போதே தெரியுதுப்பா. பழைய உறவு. மாமா இல்ல மாமாவா இருந்தாலும் அத்தங்க 2 பேரும் சூப்பரா இருக்கிறாங்கப்பா. அப்பங்க எப்படி இருந்துட்டு போறாங்க? நல்லா பாத்துக்குவாங்க சொல்றேன். அதனால எங்க பெருமாயி முன்னமே பேசி வச்சிருந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? நம் மகளாகிய தாமரைய உன் தங்கையாகி அந்த பவலாத்தாவோட பையன் குன்னடையானுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இத்தனை ஆண்டு காலமா நினைச்சிட்டு இருக்கோம். ஏண்டி இப்ப அதை மாத்தி மாந்தீப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றீங்களே, எந்த விதத்துலங்க நியாயம்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. என் தங்கை மகன் அவன் செத்தானோ பிழைத்தானோ செய்தி ஒன்றும் தெரியல. அவன் இருக்கிறதுமே தெரியல. அவன் இருந்தாலும் அவன் அறிவிழந்தவன். ஏண்டி அப்படியே அவனுக்கு பொண்ணு தரணும்னு வச்சுக்க, நம்ம மகளை வச்சு அவன் காப்பாத்துவானா? இல்ல அவனுக்கு காடு இருக்குதா, கரை இருக்குதா, சொத்து இருக்குதா, சொகம் இருக்குதா, எதை வச்சு அவன் வச்சு வாழ முடியும்? என்ன உன் தங்கை மாண்ட பிறகு அவனும் காணாம போனான். ஒருவேளை தேடி பிடிச்சு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கிட்ட சொத்து தொகை இல்லையா? எதுலங்க குறைச்சலா இருக்குது? எம்மா உங்களுக்கு பைத்தியமா? நல்ல புத்தியே இல்லடா கண்ணு அவளுக்கு. பைத்தியமா பிடிச்சு போச்சு. ஏமா அவன் போய் எவ்வளவு காலம் ஆகுது, அவன் இருக்கிறானா இல்லையாங்கிறதே தெரியல. அது இல்லாம அது பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு போய் நம்ம தங்கச்சி எப்படி கிளி மாதிரி இருக்கிறான், கிளி மாதிரி இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் பூன கையில கொடுக்கறதுக்கு நீ பாக்குறியா? அப்பா நீ பார்த்த வரணும் தான் கரெக்ட். கையில பூமாலையை கொடுத்தது போல. என்னப்பா கண்ணு ஏமா என்னமா நான் இருந்தாலும் குன்னடையா உன் அத்தை மகன் அவன் இப்படி ஏளிடமா பேசாத. சின்ன பையன் பேசுறான், நீங்களும் அதுக்கு ஆமோதிச்சு பேசுறீங்களே. நிச்சயமாக நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? நிச்சயமாக அதை செய்யுங்கப்பா. இவ கிடக்குற அம்மா என்ன வேற என்னடி
நீங்க இப்பதான் வாக்குறுதி கொடுத்தீங்க. உன் தங்க பவளாத்தா இருக்கிறாளே, உயிரோடு இருக்கும் போதே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்தாங்க. வருங்காலத்துல என் பையன் கல்யாண வயசானா பிள்ளைய தாமரைய கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வைங்க அப்படின்னு என் கையில சத்தியம் வாங்கிட்டு அவன் செத்து இருக்கிறா. அந்த சத்தியத்தை காப்பாத்தலாங்க. சத்தியத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடுறீ. அவன் செத்தானா பிழைத்தானா தெரியல. ஏண்டி அங்க பாரு, எங்க இவங்க கிட்ட நிறைய சொத்து சுகம் காசு பணம் எல்லாம் இருக்குதான். அவங்கிட்ட என்ன இருக்குது? என்னடி ஒப்பேரினாலும் பரவாயில்லைங்க. நம்ம தங்கச்சி நல்லா வாழ்றதுதான் நாம பாக்கணும். அவளாத்தாளுக்கு நான் அண்ணி. அண்ணி எனக்கே துடிக்கும் போது உடன் பிறந்த அண்ணன் உங்களுக்கு இந்த பாசமோ இல்லையா? என்னடி பாசம்? அவன் உயிரோட காலம் செத்தானா யாருக்கும் தெரியாது. அம்மா அப்படியே கூட பாசம் இருந்திருக்கலாம் இல்லங்களே. இப்ப அப்பனோட பிறந்த அம்மா இல்ல, அம்மாலும் இல்ல, பையனும் இல்ல. என் முடிவு இதுதாங்க. என்னடி முடிவு? நம் மகனாகிய தாமரை உங்க தங்கச்சி மகன் பவளாத்தா மகன் குன்னடியானுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுதா என் முடிவு. அப்ப நீ விட மாட்டேன். கல்யாணம் பண்ண இப்ப நான் பேசுற சம்மதத்துக்கு விட மாட்டேன். எங்க கல்யாணத்தை நிறுத்துங்க, என் பேச்ச கேளுங்க. அம்மால பேச்சு போய் முடியல. என்னமா அம்மால இப்படி அடிக்கிற? அப்பா அம்மா அடிக்காத. அம்மா எதுக்கு அடிக்கிறா? ஏண்டா ஏன் தங்கை மகனுக்கு பொண்ணு கொடுக்கணும் கொடுத்தாத நிறுத்தணும்னு எனக்கு தெரியாதா? பொசுக்கு பொசுக்கு அடிக்கிற. நல்லா அடிக்கிறேன் அப்படி சொல்றான். என்னளவும் கேட்க மாட்டீங்களா? கேட்க முடியாது. நமக்கு தேவை காசு பணம் சொத்து சுகம் தான். என் வார்த்தையை தான் கேட்கல. நம்ம பெத்த பிள்ளை தாமரை இருக்கிறா. தாமரையை கூப்பிட்டு இந்த கல்யாணத்துல மாந்தியப்பன கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை அவகிட்டயாவது கேளுங்க. என்னடி கேட்கணும்? நான் பெத்த புள்ள, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆமா, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். நான் இருந்தாலும் வாழ போறேன். களத்தை 8 நாள் நீட்டணும். கழுதைக்கு களத்தாடிட்டு பாருங்க. என்னடி என் பேச்சத்தான் நீங்க கேக்குறதா இல்ல? என்னதான் இருந்தாலும் வாழ போறவன் தாமரை. அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டுட்டாவது முடிவெடுங்க. அப்போ கேட்காத கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னடி நாடகமா? இப்ப இவ இப்படியேதான் பேசிருப்பா அம்மாகாரி. தங்கச்சியை கூட்டு வந்து அவகிட்ட நம்ம நேரடியா சொல்லிக்கலாம், இவகிட்ட என்ன சொல்லணும்னு. சீக்கிரம் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். தந்தையார் அழைத்தார், சீக்கிரம் அழைத்து வா. என்ன பண்ணாலும் உங்க பையன் சூப்பருங்க. தங்கச்சிய பிகருங்கிறான், அம்மால அவங்கிறான். இதெல்லாம் பொண்ணை பத்தி கூட பாருங்கடா. போய் உட்கார்றா தொட்டையில. இங்க பாருடா, கரடி வாசம் மாட்டு போட்டுட்டோம். அப்பா அப்ப அத்தையும் மறுபடியும் வருவாங்கல்ல? அத்தமான நோட்டம் இல்லப்பா, மாமா அத்தை எல்லாம் வருவாங்க. மீண்டும் பொண்ணு கேட்க வருவாங்களான்னு கேக்குறேன். கல்யாணமே நடக்க போதுற, நீ ஏன்டா கவலைப்படுற? அப்ப சரி அம்மா, சீக்கிரம் போ. கேளு. போ. போய். ஆம்பளை அடைக்கி பேச நினைக்கிற நீ. இவ்விதமாகத்தானே பெரியாய் கவனிச்சானவள் தன் மகளாகிய தாமரையை தேடி செல்ல, இப்பொழுது தாமரை பெரிய ஆட்சி தலை தர்பார் மற்ற விஷயம் பின்னார்.